அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆக்சியம் 4 மிஷன் அகைன் சரிங்களா? ஸோ பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துரும். ஆக்சியம் 4 மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 25 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்க இருந்து அப்படின்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கெனடி ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறது ஃப்ளோரிடால இருக்கு. சரியா? ஸோ இந்த ஆக்சியம் 4 மிஷன் ஓட லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபால்கான் 9. இவங்க என்ன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போயிருப்பாங்க அப்படின்னா டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆரல்ஸ் டிராகன் விண்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவங்க சக்சஸ்ஃபுல்லா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்றப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது ஒரு சர்க்குலர் பாத்துல வந்து இப்படி எர்த்த சுத்தி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்க அந்த ஐஎஸ்எஸ் ஆர்பிட்ல இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும். அண்ட் தென் இதோட ஸ்பீடா டிராவல் ஆகி டாக்கிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ டாக் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனாட்ஸ் அதுக்குள்ள போயிட முடியும். அதுதான் இந்த ஃபோட்டோல குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஆக்சியம் 4 மிஷன் சக்சஸ்ஃபுல்லா டாக்கிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா வந்து ஐஎஸ்எஸ்குள்ள போயிட்டாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறது இவரு தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? முதல் இந்தியராக இருக்காரு. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியராக இருக்காரு. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகேஷ் சர்மா வந்து போயிருப்பாரு. ராகேஷ் சர்மா வந்து எங்க போயிருப்பாருன்னா, விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? சோயூஸ் T11 அப்படிங்கிற ராக்கெட்ல ஏப்ரல் 3, 1984ல போயிருப்பாரு. அவர் வந்து சல்யூட் 7 அப்படிங்கிற விண்கலத்துல இருந்திருப்பார். சரிங்களா? விண்கலத்துல இவங்க எப்படி டிராகன் விண்கலமோ, அவங்க வந்து சல்யூட் 7 அப்படிங்கிற விண்கலம். விண்வெளிக்கு போன முதல் இந்தியர்னா ராகேஷ் சர்மா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர் அப்படின்னா, அது சுபான்சு சுக்லா. சரியா? அது மட்டும் இல்லாம சுபான்சு சுக்லா தான் 634த் ஆஸ்ட்ரோநாட். ஓகேவா? 634வது விண்வெளி வீரராக இருக்காரு. இந்த அ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனதுல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. சுபான்ஷு சுக்லா 634த் ஆஸ்ட்ரோநாட் டூ ரீச் ஸ்பேஸ். ஸ்பேஸ்க்கு போன 634வது ஆள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு முக்கியமான நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேக்சினேட்டிங் இந்தியா த பிரிவலன்ஸ் ஆஃப் 0 டோஸ் சில்ட்ரன் ரிமைன்ஸ் ஹை அமாங் த புவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்ப நம்ம குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலே என்ன பண்றாங்க? 11 விதமான வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. சரியா? ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு ஒரு தடவ 11 வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. ஃபார் 12 வேக்சின் பிரிவென்டபிள் டிசீஸ். 12 நோய்களுக்காக 11 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. பிசிஜி வேக்சின், போலியோ வேக்சின், டிபிடி இந்த மாதிரி நெறைய வேக்சின்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேக்சின் ரொட்டீன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாரி வேக்சின் ரொட்டீனே வந்து ஆக்சஸிபிளா இல்ல. எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வேக்சினே போடாம இருக்காங்களோ, அவங்கள தான் என்னன்னு சொல்றாங்க? 0 டோஸ் சில்ட்ரன். ஒரு டோஸ் கூட வேக்சின் போட்டுக்கல. அதனால தான் அவங்கள 0 டோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்தியால இந்த 0 டோஸ் சில்ட்ரன் அப்படிங்கிறவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.44 மில்லியன் 2023ல பிறந்த குழந்தைகள்ல 2023ல கிட்டத்தட்ட இந்தியாவுல 23 மில்லியன் குழந்தைகள் பிறந்திருக்கும். சரியா? அதுல 1.44 மில்லியன் குழந்தைகளுக்கு வந்து 0 டோஸ் சில்ட்ரனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி லான்செட் நிறுவனம் வந்து ஒரு ஆய்வறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதன்படி பார்க்கிறப்ப, இந்தியால பொறந்த குழந்தைகள கிட்டத்தட்ட 6.2% வந்து எந்த ஒரு டோஸுமே போட்டுக்காம இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை அமாங் புவர். புவர் பீப்பிள் மத்தியில அதிகமா இருக்கு. குறிப்பா எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் போன்ற இந்த பிமாரு மாநிலங்கள் இந்த சென்ட்ரல் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாலயும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வேக்சின் ஹெசிடன்சி அப்படிங்கிறது கல்ச்சுரல் ரீசன்ஸ்ல வந்து சொல்லலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட இம்யூனைசேஷன் ஸ்கீம்ஸ் லைக் ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்கு. மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? மிஷன் இந்திரதனுஷ்ல 9 கட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னமும் 0 டோஸ் சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ்.
அதாவது குறைபாடுகளாக இருக்கு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம யார் மத்தியில, எந்த குரூப் ஆஃப் பீப்பிள் மத்தியில இந்த ஜீரோ டோஸ் சில்ட்ரன் அதிகமா இருக்காங்கன்னா, புவர் பீப்பிள் மத்தியில. அதே மாரி மதர்ஸ் வித் லோ எஜுகேஷன் ஓகேங்களா? எஜுகேஷன் இல்லாத இல்லிட்ரேட்டா இருக்கக்கூடிய ஃபேமிலீஸ்ல, அடுத்தது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ல, அதே மாரி முஸ்லிம் கம்யூனிட்டில, இந்த மாதிரியான குரூப் ஆஃப் பீப்பிள் கிட்ட அ அதிகமான ஜீரோ டோஸ் சில்ட்ரன் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இந்த கன்டென்ட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிலிம்ஸ்லயுமே ஜீரோ டோஸ் சில்ட்ரன்னா என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.